இப்போ போற இடம் பார்த்தீங்கன்னா, இதோட 4வது டைம் போறேன். மேரேஜ் ஆகறதுக்கு முன்னாடி 2 தடவ போயிருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் கூட 1 டைம் போயிருந்தேன். இப்போ வந்து ஃபேமிலியா அம்மா, அப்பா, பெரியம்மா எல்லார் கூடயும் ஒரு தடவ போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். இது வந்து ஒரு நார்மலா ஒரு 3 இயர்ஸாவே பிளான் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து அக்கா எல்லா ஆதாரோட நம்பர்லாம் கேட்டு டிக்கெட் போடணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கூட வேற ஒரு இடத்துக்கு போட்டாங்கன்னு நினைச்சு சடனா பார்த்தா ராமேஸ்வரம் போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்லீப்பர் கோச் தான். 11 பேர் போயிருந்தோம். ஒருத்தவங்களுக்கு S5 இன்னொருத்தவங்களுக்கு S7 கோச் இருந்துச்சு. பாதி பேர் மாத்தி மாத்தி தான் இருந்தோம். டிடிஆர் செக் பண்ணும்போது மட்டும் அப்பப்போ வந்து உட்காந்துட்டு இருந்தோம். நைட் டிராவல்னால தூங்கிட்டோம் மேக்ஸிமம். காலையில வந்து 7:30க்கு ரீச் ஆகுச்சு. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் வந்து நாங்க டிக்கெட் எடுத்திருந்தோம். நாங்க டிக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மண்டபம் வரையும் தான் அந்த ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் பாம்பன் பிரிட்ஜுக்கு மேல போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மண்டபம் வரையும் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம காரோ இல்ல கேபோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் பிளான் போட்டிருந்தோம். நம்ம ஒரு அதிர்ஷ்டம் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல வந்து ஒரு லாஸ்ட் வீக் நம்ம போறதுக்கு 1 வீக் பிஃபோர் தான் வந்து இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க போல. ஸோ அங்க வந்து டிடிஆர்ட்ட கேட்டோம். இந்த மாரி 2 மந்த்ஸ் பிஃபோர் எடுத்திருந்தோம். அந்த டிக்கெட்டு புக் பண்ண டேட்டையும் காட்டியிருந்தோம். பிப்ரவரி மந்த்தே நாங்க டிக்கெட் புக் பண்ணதுனால காட்டியிருந்தனால அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நீங்க ராமேஸ்வரமே போய் இறங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்க இறங்கிட்டு ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாரும் வந்து கடலுக்கு போயிட்டோம். பெரியப்பாக்கு வந்து இது 4வது வருஷம் திதி குடுக்குறதுக்காக தான் இங்க மெயினா வந்திருந்தோமே. சரி திதிய குடுத்துட்டு அங்க இருந்து போய் நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு 22 தீர்த்தத்திலயும் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்க நேரா எங்க போயிட்டோம் அப்டின்னா, நேரா தனுஷ்கோடி தான் போயிருந்தோம். ஏன் அப்டின்னா, நாங்க வந்து தீர்த்தத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஆல்மோஸ்ட் 1:00 ஆயிடுச்சு. மறுபடியும் கோயில் வந்து 3:00 மேல தான் தொறப்பாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஈவினிங் வந்து சாமிய பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க நேரா வந்து தனுஷ்கோடி கிளம்பி போலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, கோதண்டராமன் கோயில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் பாலம்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கல்லு தான். தண்ணீல மிதக்கிறது தான் அதிசயமே. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரயில்வே ஸ்டேஷன். எப்படி இருக்கு பாருங்க. இன்னமும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கடல் நீர்மட்டம் வந்து மேல வந்ததுனால ஃபுல்லாவே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் வந்து பொறுமையா கூட்டு போயிட்டுருந்தாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சவங்கனால அந்த ஆட்டோக்காரங்க 2 ஆட்டோல புக் பண்ணி போயிருந்தோம். அவங்க இடத்தையுமே பொறுமையா சுத்தி பார்த்துட்டு தான் எங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். நெறைய பேர் இறங்கி குளிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் எங்க ஹஸ்பண்ட் கூட வரும்போது இறங்கி குளிக்கவே விடல. ஏன்னா, இந்த இடத்த வந்து அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா அவ்ளோ ஆழமா இருக்கும். சடனா வந்து கடல் அலை வந்து அரிச்சிரும் அப்படின்றனால யாரையும் இறங்க விட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்க தான் செய்யுது. மக்கள் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் இன்னும் பயம் விட்டு போகல. என்ன சொல்றது? சேஃபா இருங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சங்கு வாங்கலாம்ன்னு சொல்லி எங்க பெரியம்மா கடை கடையா ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. அம்மாவும், பெரியம்மாவும். லாஸ்ட்டா வந்து அந்த இடத்துலயும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டர்ன் கிளம்பி கோயிலுக்கே வந்துட்டோம். ஈவினிங் வந்து கோயில் தரிசனமும் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து ரூமுக்கு போயிட்டோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.